ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அனிமே மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் தான். இந்த வீடியோவில் முழுக்க மீம்ஸ் மட்டும் தான் வரும், எந்த ரீல்ஸுமே வராது. அது காரணம் என்ன, ஓவராக ரீல்ஸுக்கு வந்து ஒன்று காப்பிரைட் கொடுக்குறாங்க, இல்லைனா பிளாக் பண்ணிடுறாங்க ஒரேடியாக. அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு 20 செகண்ட் ரீல்ஸுக்காக 8 நிமிஷம் வீடியோவை பிளாக் பண்ணுறாங்க. எனக்கு வந்து அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. எனக்கு கஷ்டப்பட்டு பண்ணிவிட்டு 8 நிமிஷம் வீடியோவுக்கு வந்து 20 செகண்டுக்காக 8 நிமிஷம் வீடியோலாம் என்னால் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆல்ரெடி நான் 4 வாட்டி அப்லோட் பண்ணியுமே பிளாக் பண்ணாங்க, விட்டால் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க போல், அந்த மாதிரி போகிறாங்க. அதனால் கொஞ்சம் நான் மீம்ஸை மட்டுமே இந்த வீடியோ ஃபுல்லாக போட போகிறேன். அப்புறம் இந்த காப்பிரைட் கொடுக்காமல் இருக்கக்கூடிய சில ரீல்ஸை வந்து நான் போட்டு ட்ரை பண்ணுறேன். நான் அதை ஷார்ட்ஸில் போட்டு பார்க்கேன், ஒருவேளை அது காப்பிரைட்லாம் கொடுக்கலன்னா அதை அப்படியே நான் வீடியோவையும் போடுறேன். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நருட்டோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண மூச்சில் எல்லாமே நிஞ்சாஸ் பேஸ் பண்ணுது. இது நிஞ்சாஸ் பற்றின ஸ்டோரி அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். நருட்டோட எண்டிங்கில் அந்த விண்வெளியிலேருந்து கல் வர்ற மாதிரி கல் வருது, ஏலியன்ஸ் வராங்க, காட்ஸிலா விசஸ் காங் மாதிரி சுசனை எடுக்கிறான், இன்னொருத்த 9 டேல்ஸ் எடுக்கிறான்னு சொல்லிட்டு, அதாவது ஸ்டார்டிங் வந்து இது வந்து நிஞ்சாஸ் தான், ஆனால் எண்டிங் வந்து காட் ஆஃப் வார் மாதிரி தான். மான்ஸ்டர் விசஸ் மான்ஸ்டர், எர்த் வாம் விசஸ் இது என்ன சொல்ல, காட் விசஸ் ஹியூமன்ஸ், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மீம் சூப்பராகவே இருக்குது, செம்மையாக போட்டிருக்காங்க. சரி, ஓகே, வாங்க இப்போ அடுத்த மீம்குள்ளே போகலாம். நருட்டோவில் உண்மைக்குமே பெயினோட இன்ஃபர்மேஷன் அப்படின்றது செம கூலாக செம பேடஸாக இருக்கும். அந்த ஒரு பெயினோட இன்ஃபர்மேஷன் அப்போ அந்த சுற்றி இருக்கிற அந்த புட்டை எல்லாமே பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்பவே டார்க்காக ரொம்பவே வேடாக இருக்கும். அதுலேயும் அவன் உட்காந்துருக்கான் தெரியுமா, அந்த ஒரு சிட்டிங் மாதிரி இருக்கிற அந்த நாக்கு வெளியே வந்து உட்காந்துருக்க மாதிரி ஒரு இதில் இருக்கான் பார்த்தீங்களா, அதெல்லாம் வேறு மாதிரியான சம்பவம். ஆனால் ஒன் பீஸ் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வர்ற முக்கியமான வில்லனோட இன்ஃபர்மேஷன், அதாவது பிளாக் பியரோட இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்களா எப்படி இருக்குது என்ன எனக்கு. ஆனால் உண்மைக்குமே ஒன் பீஸை பொறுத்த வரைக்குமே முழுக்க ஃபன்னாக இருக்கும். பட் அந்த கேரக்டர் எல்லாமே ஃபுல்லாகவே ஃபன்னாக தான் தெரியும். பட் அந்த கேரக்டரோட வில்லனிசம் இருக்குல்ல, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். பிளாக் பியரோட வில்லன்ஸ் எல்லாம் என்னது வில்லனிசம், அதெல்லாம் வேறு மாதிரி. உண்மைக்கும் எனக்கு பிளாக் பியர் வந்து பிடிக்காதனாலுமே ஆஸ் ஒரு ஒன் பீஸ் இல்லைன்னா அவன் எப்போவுமே தவறுனதே கிடையாது அவனுடைய அந்த வில்லனிசத்தை காட்டுறதுல. எனக்கு அந்த விதத்தில் பிளாக் பியர் ரொம்பவே பிடிக்கும். சரி, ஓகே கேஸ், வாங்க அடுத்த மீம்குள்ளே போகலாம். இது வந்து இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு ரிலேட்டபிள் ஆகும், ஏன் எனக்கே ரிலேட்டபிள் ஆகுது. நம்ம வந்து கோஜோட இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து எக்ஸாமுக்கு படிச்சிட்டியா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டை பற்றி கேட்குறோம். அவன் வந்து இல்லைப்பா நான் ஒன்றுமே படிக்கலை, நான் வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். பட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், நம்ம 50க்கு 4 எடுத்திருப்போம், அவன் 50க்கு 46 எடுத்திருப்பான். அப்போ மூச்சில் அவனை நம்ம ஒரு மறப்போம் பாருங்கள். அதுக்கு அவன் நக்கலாக ஒரு பார்வை மாதிரி நம்மளோட பார்ப்பான். அப்போ மூச்சில் நமக்கு அதெல்லாம் தோண்டும். அவன் நம்மகிட்ட என்னெல்லாம் சொன்னானோ, அவன் என்னெல்லாம் உருட்டினானோ அதெல்லாம் நம்ம காதில் அப்படியே ஒலிக்கும். இது உங்களில் யாருக்கெல்லாம் ரிலேட்டபிள் ஆகுதோ அவங்கள மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு சரியான மீமு. நம்ம ரின்னு என்ன தான் இறந்துருந்தாலுமே ரின்னுக்கு அப்படின்ற ஒரு ஸ்க்ரீன் டைம் அப்படின்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் ஒரு கேரக்டரை கம்பேர் பண்ண மூச்சில். இப்போ நீங்கள் நினைப்பீங்க அது என்ன கேரக்டர்னு, அது ஒரு ஃபீமேல் கேரக்டர் தான், ஆனால் அது உயிரோடு தான் இருக்குது. சொல்லப்போனால் அந்த ஒரு கேரக்டர் அப்படின்றது நம்ம மைட்காயோட டீமில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஆனால் அந்த ஒரு கேரக்டரோட ஸ்க்ரீன் டைம் அப்படின்றது வந்து நம்மளுடைய சுனாடேக்கிட்ட ஒரு பிக்கு இருக்கும் தெரியுமா, அது பேர் மறந்து போச்சு. அந்த ஒரு பிக்கு வர்ற ஸ்க்ரீன் டைமோடவே கம்மி. அது என்ன கேரக்டருன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து நான் அதை காட்ட மாட்டேன், நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும் அது என்ன கேரக்டருன்னு. இதுவுமே ஒரு சரியான மீம் தான். ஒன் பீஸில் நம்மளுடைய லுச்சியும் நம்மளுடைய லூஃபியும் கடைசியாக 1000 எபிசோட்ஸு கடந்து மீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ மூச்சில் நம்ம லுச்சி நினச்சிருப்பான், சரி இவனை வந்து நம்ம அந்த கேட் 2 தான் தோக்கடிக்கணும், நம்ம எப்படி கேட் 2 தோக்கடிச்சோன்னா அதே கேட் 2 இவனை வச்சு நம்ம தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீ சீக்கிரமாக கேட் 2 போன்னு சொல்லியிருப்பான். ஆனால் அதுக்கு நம்ம லூஃபி கேஷுவலாக ப்ரோ நான் 5வது கீரையே மாஸ்டர் பண்ணிட்டேன் சொல்லிட்டு 5th கீரை எடுக்க மூச்சில் நம்ம லுச்சியோட மூஞ்சை பார்க்கணுமே. லிட்ரலாக இப்படி இருந்த மாதிரி தான் அனிமேலியும் இருந்தது. அனிமேலியும் அவனுக்கு ஒன்றுமே ஓடலை, என்னடா இவன் இவ்வளோ பெரிய பவர் ஸ்டேஜெல்லாம் அடைஞ்சிட்டானா, அந்த மாதிரி தான் இருந்தது. செம மீமே சூப்பராகவே இருந்தது. இப்போ வாங்க அடுத்த மீம்குள்ளே போகலாம். இதுவுமே ஒரு செம ஹோல்சமான நருட்டோ மீம் தான். இந்த ஹிடன் லீவ் வில்லேஜ் மக்கள்லாம் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் ஹிடன் லீவ் வில்லேஜுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ஏன்னா இந்த ஷினோபிஸ் இருக்காங்க அப்படின்னு சில ஷினோபிஸை காட்டுறாங்க பார்க்கணுமே. உண்மைக்குமே மாதராவால் கூட நிற்க முடியாதுன்னு தான் சொல்லி ஆகணும். இவங்க அத்தனை பேர் ஒன்றா வந்து நின்னா மாதராவால் கூட ஜெயிக்க முடியுமா அப்படின்னு எனக்கே டவுட்டு தான். ஏன்னா மாதரா எந்தளவுக்கு பவர்ஃபுல்னு தெரியும். ஆனால் இத்தனை லெஜெண்டரி ஷினோபிஸ் ஒரே இடத்துல அசம்பிள் ஆகி மாதரா கூட 1v1 vs 10 இந்த 10 பேரும் ஒன்றா சண்டை போட்டாங்கன்னா மாதரா ஜெயிப்பானா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது.
உங்களுடைய டாக்ஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மாதராவால் இவங்களை ஜெயிக்க முடியுமா இல்லை மாதராவை இவங்க வின் பண்ணிடுவாங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அடுத்த மீம்குள்ளே போகலாம். ஒரு செமையான ட்ராகன் பால் மீமு. ட்ராகன் பால் ஸ்டார்டிங்கில் ஃபயர் ஹார்ஸாக இருந்தது. அதுவே ட்ராகன் பால் இசட்டில் ஃபயர் ஹார்ஸ் அப்புறம் ஒரு 20% ஆர் 30% நார்மல் ஹார்ஸாக இருந்தது. ட்ராகன் பால் ஜிடி வந்து அப்படியே ரொம்ப கார்ட்டூனிஸாக இந்த ஒரு குட்டி குதிரை மாதிரி இருந்தது. அப்புறம் ட்ராகன் பால் சூப்பர் ஆரம்பத்தில் ரொம்ப சப்பையாக இருந்தாலும் அப்புறம் 80 to 70% வந்து ஃபயர் ஹார்ஸாக மாறிட்டு இப்படி தான் ட்ராகன் பாலோடைய ஸ்டேட்டஸ் அப்படின்றது இருக்குது. ஸ்டார்டிங் தான் ஃபயர் ஹார்ஸாக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ஃபயர் ஹார்ஸ் டூ நார்மல் ஹார்ஸ், நார்மல் ஹார்ஸ் டூ கார்ட்டூன் ஹார்ஸ், அப்புறம் கார்ட்டூன் ஹார்ஸ் டூ அது என்ன சொங்கி ஹார்ஸ், அப்புறம் ஃபயர் ஹார்ஸ் இப்படி மாட்டிருக்கு. இப்போ ட்ராகன் பால் சூப்பர் ட்ராகன் பால் சீசன் 2 வந்து முழுக்க ஃபயர் ஹார்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மாங்காவை பார்த்த வரைக்குமே பயங்கரமான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பல பேருக்கு இருக்குது. பார்ப்போம் ட்ராகன் பால் சீசன் 2 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சரி, ஓகே வாங்க கைஸ் இப்போ அடுத்த மீம்குள்ளே போகலாம். ஒரு சரியான நருட்டோ மீமு. நம்ம மாதரா வந்து கதறிக்கிட்டு இருக்காப்புல. என்னதான் நம்ம மாதரா கிட்ட குறாமல் இருந்திருந்தாலும் இன்டர்னல் மங்கிக்கும் சரியாக இருந்திருந்தாலும் கம்ப்ளீட் சீசனாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்ராமா ஒரு கரெக்டாக போதும். மாதராவோட அம்புட்டு பவர்ஃபுல்லான ஜுட்ஸோஸு மாதராவோடைய அவ்வளோதான். மாதரா கிட்ட இதுக்கு மேலே ஒரு மனுஷன் எவ்வளோடா ஸ்ட்ராங் ஆகிட்டு வர முடியும்? அப்படிப்பட்ட அந்த மனுஷனையும் ஒரு சாதாரண தம்மா துண்டு கட்டையை வச்சு அடித்து நாக் அவுட் பண்ணியிருப்பான் நம்ம அஷ்ராமா. உண்மையுமே வேறு லெவலில் மீம். சரி, ஓகே வாங்க இப்போ அடுத்த மீம்குள்ளே போகலாம். ஒரு சோலோ லெவலிங் மீமு. நம்ம சோலோ லெவலிங் இப்போ 10th எபிசோடு வந்து சண்டே ஆர் சாட்டர்டே தான் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த சண்டே ஆர் சாட்டர்டேயில் ஃபைனலில் நம்ம பெரு அது வந்து மாங்காவில் வந்து சொல்லியிருப்பான். மாங்காவில் பார்த்தவங்களுக்கு வந்து பெருனா யாரும் தெரிஞ்சிருக்கும். அந்த பெரு அவனுடைய அந்த ஒரு கண்ணோட இன்ட்ரெஸ்ட் வச்சான். அப்போ முடிச்சல் நம்ம எல்லாரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க முடிச்சல டப்புன்னு எண்டு போட்டுட்டு அடுத்த வாரம் வெயிட் பண்ணுங்கட்டாங்க. அப்போ சொல்லி நம்ம இப்படி தான் இருந்திருப்போம். வெயிட் பண்ணுறேன், அடுத்த வாரம் மாசாக இருக்க போது. இந்த இடத்துல அனிமேஷன் டீம் வந்து வேறு லெவலில் ஒர்க் பண்ணி ஆகணும். இப்போ வரைக்குமே அவங்க அனிமேஷன் சூப்பராக கொடுத்தாலுமே இந்த பெரு விசஸ் ஜின்கு ஃபைட் அப்படின்றது வந்து ஒரு தரமான ஃபைட்டு. சொல்லப்போனால் மாங்காஸ்லேயே டாப் 5 பெஸ்ட்டு ஃபைட்டு அப்படி எடுத்துக்கிட்டால் பெரு விசஸ் ஜின்கு ஃபைட்டுன்னு ஒன்று வரும் கண்டிப்பாக. அந்த அளவுக்கு இது ஒரு சூப்பரான ஃபைட்டு. கண்டிப்பாக சூப்பராக அனிமேஷன் பண்ண நான் எதிர்பார்க்குறேன். மாங்கா இந்த மாதிரி எடிட் பண்ணிடுங்கடா ப்ளீஸ்டா. சரி, ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று நல்ல வீடியோ இருந்தோம் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் வந்து விரிப்படுது உங்கள் BSK. டாட்டா பை பை, see you, take care.